மோஜ் ஆப்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மோஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுமே கீழே ஹோம் ஆப்ஷன் இருக்கும். அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய விதமான சீரிஸ் எல்லாமே வந்து வரும். அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணணும். இங்கேயே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் ₹1 கொடுத்து இந்த ஃப்ரீ ட்ரையலை பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்க முடியும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹699 பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் ஆக்டிவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கேன்சல் பண்ணிடணும். எந்த யூபிஐ ஆப்பில் செட் பண்ணுறீங்களோ அதில் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சதுமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கட் ஆகிடும். இதே நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து ஆகிடும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்து அந்த ₹1 பே பண்ணி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் ஃபார் ₹1 கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் செட்டப் ஆட்டோபே கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். ஸோ இப்போ இந்த சீரிஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய சீரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு மோஜ் ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த சீரீஸை வந்து எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.